ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா குழி. ஓகேவா? குழி அப்படின்ற வேர்டை தான் நம்ம இன்றைக்கி இந்த வேர்ட்லேயே நம்ம ஒரு 2-3 சென்டென்ஸுமே பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதை தான் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குழி அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்நான் இல்லைன்னா நஹானா. ஓகே, நஹானா மோஸ்ட்லி நஹானா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ குழி அப்படின்னு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க? நஹானா. ஓகே, ஸோ 2-3 சென்டென்ஸ் பார்த்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இன்னும் நீ குளிக்கலையா, இதை எப்படி ஹிந்தியில் சொல்லுவாங்க அப்படின்னா கியா தும் அபி தக் நஹி நாயே. ஓகே, தும் அப்படின்னா நீ, அபி அப்படின்னா இப்போன்னு அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அபி தக் இந்த ரெண்டும் சேர்க்கும் போது என்ன வரும்? இன்னும். ஓகே, இன்னும் அப்படின்றத ஹிந்தியில் அபி தக் நஹி நாயே குளிக்கலையா. ஓகே, நஹி நாயே குளிக்கலையா, அதுதான் அப்படி கேட்குறாங்க. ஓகே, கியா தும் அபி தக் நஹி நாயே. ஓகே, இன்னும் நீ குளிக்கலையா எப்படி ஹிந்தியில் சொல்லணும்? கியா தும் அபி தக் நஹி நாயே. குளிக்க போகிறேன், இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? மே நஹானே ஜா ரஹி இல்லை ரஹாவும். ரஹி வந்து ஃபீமேலுக்கு வரும், ரஹா வந்து மேலுக்கு வரும். ஓகேவா? மே நஹானே ஜா ரஹி இல்லை ரஹாவும். ஓகே, மேலாக இருந்தால் ரஹாவும், ஃபீமேலாக இருந்தால் ரஹியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இப்போ அவனோ இல்லை அவளோ குளிக்க போகிறாங்க, குளிக்க போகிறாள் இல்லை போகிறான், இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா வஹ நஹானே ஜா ரஹி இல்லை ரஹ. அவள் குளிக்க போகிறா. ஓகே, அந்த வேர்டை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா வஹ நஹானே ஜா ரஹி ஹை. ஓகே, அவன் குளிக்க போகிறான்னா ரஹா ஹை. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க குளிக்க போகிறாங்க, அதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? வே நஹானே ஜா ரஹே ஹை. வே அப்படின்னா அவங்க. ஓகே, நஹானே ஜா ரஹே ஹை. ஜா ரஹே அப்படின்னா போகிறாங்க. ஓகேவா? நான் குளிச்சிட்டேன், இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? மே நஹா சுக்கா ஹூம். நஹா அப்படின்னா குளிக்கிறது தெரியும் இல்லையா? ஸோ மே நான் சுக்காவும், அதுதான் நான் குளிச்சு விட்டேன் அப்படின்ற அர்த்தம். ஓகேவா? அவ இல்லை அவன் குளிச்சிட்டான், எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? வஹ நஹா சுக்கி இல்லை சுக்கா ஹை. ஃபீமேல்னா சுக்கி, மேல்னா சுக்கா. வஹ நஹா சுக்கி இல்லை சுக்கா ஹை. ஓகே, அவள் குளித்து விட்டாள், வஹ நா சுக்கி ஹை. அவன் குளித்து விட்டான், வஹ நா சுக்கா ஹை. இப்படி சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட், அவர்கள் குளித்து விட்டார்கள், அவங்க எல்லாரும் குளிச்சிட்டாங்க அப்படின்னு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? உனோனே ஸ்நான் கர் லியா ஹை. உனோனே அப்படின்னா அவங்க, அவர்கள். ஓகே, ஸ்நான் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நஹானாவும் யூஸ் பண்ணலாம். ஓகே, உனோனே ஸ்நான் கர் லியா ஹை. இப்போ நஹானே அப்படி யூஸ்னா உனோனே நஹா லியா ஹை அப்படி சொல்லலாம். ஓகே, ஸோ அவர்கள் குளித்து விட்டார்கள் ஹிந்தியில் எப்படின்னா உனோனே ஸ்நான் கர் லியா ஹை. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், யூனிக்கான வேர்ட்ஸ் ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னு நான் நிறைய வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? தேங்க்யூ, பாய்.